இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஓடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் கேட்க இருப்பது பணியாளர் ஜெயலலிதா அவர்கள் வழங்கும் குழு கணக்கு பாடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம் நேர்களே, இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் வழங்கும் கணித நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சென்ற பகுதியில் நாம் பணியாளர் ஜெயலலிதா அவர்களின் குழு பற்றிய உரையாடலை கேட்டோம். அதில் அவர்கள் நமக்கு நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகளை வழங்கினார்கள். இப்போது அந்த குழுக்களில் பராமரிக்கப்படும் நோட்டுகள், அதாவது பதிவுகள், ரெக்கார்டுகள் பற்றிய விவரங்கள், அதில் உள்ள கணக்குகள் ஆகியவற்றை நேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவிருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நீங்கள் இப்போ போன நிகழ்ச்சியில் என்னெல்லாம் கணக்கு இருக்கு, குழுவில் எப்படியெல்லாம் வரவு செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு செய்தி தொகுப்பு மாதிரி சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, ஒரு நோட்டையும் இப்போ நம்ம மக்கள் கையில் நோட்டோட உட்காந்துருக்காங்க, இந்த நோட்டுக்களை அவங்க எப்படி என்னென்னலாம் எழுதணும், முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் என்னெல்லாம் எழுதணும், எப்படியெல்லாம் செய்யணும்னு ஒரு பயிற்சி மாதிரியே நீங்கள் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிற வகையில் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஓகே, வணக்கம்மா. இப்போ நீங்கள் எந்த குழுவில் வந்திருக்கீங்க? இப்போ அவங்க இருந்தால் நல்லா இருக்கும். அம்மா வணக்கம். போன நிகழ்ச்சி நம்ம குழுவோட வரவு செலவு சொன்னோம், நோட்டுகள் பதிவுகள் எத்தனை இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா, ஒவ்வொரு பதிவேடுகளோட முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம வாயால சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தோம்னா நானும் வேற ஸ்டாஃப் மாறி வந்தாலும் அவங்களுக்கும் உதவும். உங்களோட குழு உறுப்பினர் பொறுப்பாளர் மாற்றம் செஞ்சீங்கனாலும் யாரு பார்த்தாலும் நோட்டு தான் பேசும். சரி, அதனால ஃபர்ஸ்ட் தீர்மான நோட்டு எடுத்துக்கோங்க எல்லாரும். சரி, நீங்க உங்களோட குழு பேர் என்ன? செவ்வாழை மகளிர் சுய உதவி குழு. மேல முதல் எழுதிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் தீர்மானம் ஃபர்ஸ்ட் பக்கம் எடுங்க. அது தீர்மான புத்தகம்னு இருக்கும். எல்லாம் நோட்டு கையில் வச்சிருக்கீங்களா? சரி, அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டம் 4ன்னு போட்டிருக்கோம். அந்த கூட்டம் 4ல பாத்தீங்கன்னா மேடம் இந்த மேல இருக்குது எல்லாமே நீங்க படிச்சிருங்க, என்னென்ன இருக்கு அப்படிங்கறத படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் தீர்மான புத்தகம்னு இருக்கும். அது இங்கிலீஷ் மினிட்ஸ் புக்னு இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால. ரைட் சைடு பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் 4, நம்ம என்னைக்கு கூட்டம் நடத்துறோன்ற டேட்டு கட்டாயம் போடணும். அதெல்லாம் உறுப்பினரோட மொத்த எண்ணிக்கை. இப்ப நம்ம செவ்வாழை மகளிர் சுய உதவி 20 உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. மேல உறுப்பினர் மொத்த எண்ணிக்கையில 20 போடணும். கீழே வருகை புரிந்தோர் 20 பேர் வருவாங்க. ஒரு நாள் அர்ஜென்டா ஒரு கல்யாணம் சாவு எதுக்கோ போயிருப்பாங்க. அப்ப 17 பேரோ 18 பேரோ 19 பேரோ வந்திருப்பாங்க. வந்தவங்க பேரை மட்டும் தான் இங்க போடணும். 20 போட்டக்கூடாது. ஏன்னா ஒரு மாசம் வராம இருப்பாங்க, வந்தா ஓகே, வரலன்னா நம்ம எவ்வளவு வந்திருக்கோம் அதை மட்டும் தான் இங்க காட்டணும். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உறுப்பினர் கையொப்பம்னு இருக்கும். அதுல இப்ப எத்தனை பேர் வந்தா அத்தனை பேரும் முதல் சைனை வாங்குங்க. நீங்க சைனை வாங்கிக்கிட்டு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா சென்ற வாரம் முடிய மொத்த சேமிப்புன்னு இருக்கும். நம்ம இப்பதான் குழு ஆரம்பிச்சிருக்கோம், போன மாசம் வசூல் பண்ணல. அப்ப அங்க டேஷ் ஒரு கோடு தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த வாரம்
உங்களுடைய மொத்த சேமிப்புன்னு கேட்டிருக்கோம். இப்போ 20 பேர் இருக்கிறதுனால 2000 ரூபாய் போடணும். ஏன்னா ஒரு நபரோட சேமிப்பு 100 ரூபாய் தான். நீங்க 10 ரூபா சேர்த்து எழுதக்கூடாது. 10 ரூபா வந்து சந்தா காசு. அது சந்தா பேங்க் போறதுக்கு, ரெக்கார்டு, மீட்டிங் செலவுக்காக வச்சுக்கிறது சந்தா பைசா. சேமிப்பு மட்டும் 2000 எழுதிடணும். அதுக்கப்புறம் வந்து வரிசை எண் 1ன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கூட்ட பொருள் என்னென்ன நம்ம இன்னைக்கு பேச போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் அஜெண்டா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் கூட்டப்பட இறைவனுக்கு பாடுவோம், வருகை பதிவேடு, சேமிப்பு, சந்தா, அசல் வரவு, வட்டி வரவு எழுதணும். அதுக்கப்புறம் பொது செய்திகள்னு எழுதணும். எடுத்தோன்னா கூட்டப்பொருள் 1 இறைவணக்கம் எழுதிக்கங்க. அந்த இறைவனுக்கு என்ன செய்வோம், எந்த வேலை சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்காக இன்று மாலை 6 மணி அளவில் எம் குழு கூட்டம் இறைவணக்கம் பாடி துவங்கப்பட்டது. அது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கட்டாயம் போடணும். ஏன்னா காலையில போட முடியாது, எல்லாரும் வேலைக்கு போறவங்க. ஆனா நைட்டு கட்டாயம் எல்லாம் இந்த சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. சீரியல் கட் பண்ணி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு. ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை சீரியல்லே மக்களோட கவனம் இருக்கு. சீரியலை பாருங்க வேணாங்களா, அதுல வர நல்ல செய்தியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சீரியல் எல்லாமே கெட்ட செய்தி நிறைய வருது, நல்லதும் வருது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம குழு பிடிச்சிக்கணும். அதிக நேரத்தை அதுல செலவிட தேவையில்லை. வேற வேலை இல்லாட்டினாதான் நீங்க சீரியல் பார்க்கணும். நமக்கு வந்து குடும்பம் மாதிரி குழு முக்கியம். குழுல பாத்தீங்கன்னா 20 குடும்பங்கள் இருக்கு. ஏன்னா 20 உறுப்பினர்கள் 20 குடும்பம் இதுல இருக்கு. அப்ப இன்று மாலை 6 மணி அளவில் எம் குழு கூட்டம் இறைவணக்கம் பாடி துவங்கப்பட்டதுன்னு இறைவணக்கம் ஹெட்டிங் போட்டு முடிச்சிடணும். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்ல இருந்தா போடுங்கம்மா, எதா இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. அடடா இல்லக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாய்க்கா. என்னக்கா நம்ம வீட்லயும் பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய். அடடே ஆமா, 30 ரூபாய் தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க.
அதுக்கப்புறம் வருகை பதிவேடு அட்டண்டன்ஸ் எடுக்கணும். ஏன்னா 19 பேர் வரப்ப நம்ம அவங்க மறந்துடுவோம் யாரு முன்னாடி வராங்க பின்னாடி வராங்கன்னு. பேர் சொல்லி கூப்பிடணும். அப்படி கூப்பிடுறப்ப வருகை பதிவேடு எடுத்து வருகை பதிவேடு எடுக்கப்பட்டு கையெழுத்து வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கிடணும். அப்புறம் வந்து சேமிப்பு வசூல் பண்ணணும். சேமிப்பு 20 × 100 2000, சந்தா 20 × 10 200. இப்போ கூட்டி போடுங்க, அதை எவ்வளோ வரும்? 2200 கீழே எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம கடன் கொடுக்கல, இப்பதான் குழு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பக்கம் தான் எழுதணும். அப்புறம் வங்கியில் செலுத்துவதுன்னு எழுதணும். ஏன்னா இந்த 2000 பேங்க்ல போட்டுருணும் அக்கௌண்ட்ல. வங்கியில் செலுத்துவதுன்னு எழுதி 2000 அப்படி எழுதிருங்க. அது முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த லைன்ல வந்து ஒரு கோடு விட்டு எழுதணும். அப்பதான் ஒரு நம்பருக்கும் ஒரு கோடு விட்டு எழுதணும். அதுக்கு அடுத்ததுல வந்து பொதுவான செய்தி அப்படின்னு எழுதணும். என்ன எழுதணும்? பொதுவான செய்தி, நமது ஏரியாவில் குழு அமைக்கிறோம், நம்ம குழுவோட என்ன நன்மை தீமைகள் அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இப்போ குழு அமைக்கிறதுல ஒற்றுமை வெளிப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜாதி மத மொழி இன வேறுபாடின்றி அமைப்பதுதான் குழு. இதுல வந்து எந்த இடத்துலயுமே நம்ம ஜாதியை மென்ஷன் பண்றதே இல்ல குழுல. அதுக்குதான் குழு அமைத்தல் தான் எழுதுவோம். அதுல வந்து நம்ம தெருவில் உள்ள மக்களா சேர்த்துக்கணும். அவங்க என்ன ஜாதியா இருக்கலாம், என்ன மதமா இருக்கலாம், என்ன இனமா இருக்கலாம், என்ன மொழியா இருக்கலாம், பணக்காரவங்களா இருக்கலாம், ஏழை, நம்ம தெருவில் உள்ளவங்களை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா பணக்காரங்க மோஸ்ட்லி வரமாட்டாங்க, 1-2 வருவாங்க, வரவங்க சேர்த்துக்கலாம். மெயினா வந்து ஆர்வம் உள்ள நபர்களை தேர்வு பண்ணிக்கோங்க. வலுக்கட்டாயம் ஒருத்தர் இழுக்காதீங்க. 4 நாளைக்கு வருவாங்க அப்புறம் வேணாம்பாங்க, நமக்கு சிக்கல். குழு அமைக்கிறப்ப கட்டன் ரேட்டா பேசிட்டு, எப்பா நாங்க ஏழைங்களுக்கு குழு அமைக்கிறோம், நீ பணக்காரங்க வா, நாளைக்கு நான் பணக்காரங்க என் புருஷன் போக கூடாதுன்னு சொல்றான், அந்த வேலை இப்பயே வேணாம், ஒதுக்கிடு, கரெக்டா இருக்கேன் இருந்து போகணும், நாங்க வேணாம்னு சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பொதுவான செய்தி எழுதுறப்ப இது மாதிரி குழு அமைக்கிறது, நம்ம ஒரு தெருவில் உள்ள மகளிர்களை ஒன்று சேர்த்து குழு அமைக்கப்பட்டதுன்னு எழுதிருக்கோம். அதுக்கு அடுத்த லைன் ஏதாவது கருத்து கேட்போம், மக்களை நீங்களே பேசுங்கப்பா, உங்க தெருவில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கணும். பேசி கேட்போம். கேட்கறப்ப அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க சொல்லுங்கப்பா, இப்ப என்ன உங்க வீட்டுல வந்து விசேஷம் இருக்குது, இப்ப இந்த வாரம் என் மகளுக்கு காதணி விழா, நம்ம குழு உறுப்பினர் அனைவரும் வாங்க அப்படின்னு இன்விடேஷன் கொடுப்பாங்க. எல்லாரும் போயிட்டு ஒரு மொய் செய்யணும் அவசியம் இல்ல, சந்தோஷமா போய் பார்த்துட்டு பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம இப்பதான் குழு அமைச்சிருக்கோம், எடுத்தோம் நம்மளோட ஒற்றுமையை தான் வலுப்படுத்தணும். போய் கலந்துக்கிட்டு வந்துடலாம். அதை எழுதிடலாம். திருமதி ராணி அவளது மகள் திருமண விழா காதணி விழாவிற்கு சென்று வந்தோம், அனைவரும் ஒற்றுமையுடன் சென்று வந்தோம், கலந்து கொண்டோம் அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இப்ப நம்ம என்ஜிஓக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம் நம்ம ஏரியாவில். குழு ஒன்றிய கூட்டம் தலைப்பு போட்டுக்கணும். கூட்டத்துக்கு ஒரு ஆள் போகணும். எதுக்கு அந்த கூட்டத்துக்கு உங்களை வர சொல்றோம் அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வருது, நிறைய ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது குழுக்கு அவ்வளோ சலுகை. பிபிஆர்சி அமைங்க, வறுமை ஒழிப்பு சங்கத்திங்க, இல்ல குழுக்கள் இலக்கு மக்கள் பட்டியலை தேர்வு பண்ணுங்க, மாற்றுத்திறனாளை தேர்வு பண்ணுங்க, அவங்களாம் தேர்வு பண்ணி குழுவும் அமைங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 20,000 கொடுக்குறோம். குழு அமைச்சு 4ஆம் நாளே குழு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா 4 நாளையில 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க அந்த 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு. அந்த 5 பேரும் அதுல ஆளுக்கு 4,000 பிரிச்சுக்கலாம். எடுத்துக்கிட்டு 10 டியோ திருப்பி அந்த மீட்டிங் சொல்றீங்க இல்லையா, அது வந்து மாசம் எத்தனாம் தேதி நடக்கும்? அதுல கணக்கு இருக்கு. மாசத்துக்கு ஒரு நாள் நடக்கும். அந்த மீட்டிங்ல கட்டாயம் ஒரு பேர் கலந்துக்கணும். அது என்ன தேதியில நடக்கும்? மாசம் 3ஆவது வியாழக்கிழமை. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 3ஆவது வியாழக்கிழமை நடக்குது. சரி, தேதி எல்லாம் மாறும். 3ஆவது வியாழக்கிழமை கணக்கு வச்சுட்டு நம்ம வந்துடணும். அந்த பொது செய்திகள் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் சொல்றது அன்னைக்குதான் சொல்லுவாங்க. அதோட நம்ம பிரசிடென்ட் நம்ம மக்களுக்காக அவரோட பர்த்டேக்கு என்ன செய்வாரு, திருக்குறள் புக்கு கொடுத்துருக்காரு, அது மாதிரி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த செய்தியில அங்கதான் சொல்லுவாங்க. அப்புறம் இலவசமா தையல் சொல்லி தராங்க. சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து தையல் கம்ப்யூட்டரே கத்து தராங்க. இதெல்லாம் நீங்க அங்க வந்தாதான் சொல்ல முடியும். நாங்க வீடியோட சொல்லிட்டு தான் தெரியுமா, மறந்துடும். ஒவ்வொருத்தருக்கா போய் சொல்ல முடியாது. அதனால மீட்டிங்ல ஒரு ஆள் வந்தீங்கன்னாக்க நாங்க அந்த பொதுவான செய்தி கட்டிங் போட்டு இதெல்லாம் சொல்லுவோம். இலவச தையல் பயிற்சி இருக்கு, கம்ப்யூட்டர் பயிற்சி இருக்கு, மாற்றுத்தல் குழு அமைத்தல் இருக்கு, அப்புறம் வந்து கவுன்சிலிங் ஃப்ரீயாவே இருக்கு, ஏன்னா குடும்ப ஆலோசனை மையம் இருக்கு. அதுல எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்காங்க, கருத்து வேறுபாடு, சந்தேகம், விட்டுட்டு ஓடுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குடும்ப ஆலோசனையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்க ஃப்ரீயாவே, காசு கிடையாது. கோர்ட்டுக்கு ஃப்ரீயா கூட விட்டுருவாங்க. கோர்ட் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். அங்கேயும் ஃப்ரீ கிடையாது. எங்களோட ஆபீஸ்ல மட்டும் ஃப்ரீயா செய்வாங்க. ஆலோசனைகள் இலவசமா வழங்கப்படும். அதோட அதுக்கு அடுத்த அந்த முடிச்சுட்டு கீழே வந்து இளவேணி மூலிகை மருத்துவம்னு ஒரு இருக்கு. அது என்னன்னாக்கா, நம்ம இப்ப இருக்கிற காலத்துல எங்க பார்த்தாலும் ரசாயன உரமா இருக்கு. நம்ம இயற்கை உரத்துக்கு நம்ம மறுபடியும் மாறணும், நம்ம உடல் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னாக்கா இயற்கை உரத்தை சாப்பிடணும். இயற்கையான அந்த மண்புழு உரம், கம்போஸ்ட், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஆபீஸ் மீட்டிங் வந்தாதான் கத்துக்க முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.
வணக்கம் தோழிகளே. சென்ற மாதம் கொடுக்கப்பட்ட பயிற்சியை தவறவிட்ட தோழிகளுக்கு இந்த மாதம் இன்னும் ஒரு வாய்ப்பு. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கிட்டு இருக்க பெரியார் பண்பலை வழங்கும் காற்றோடு கணிதம் வரும் ஏப்ரல் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் ஆச்சாம்பட்டியில் அடிப்படை கணிதமான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகியவற்றில் உங்களுக்கு பயிற்சியை அளிக்கவிருக்கிறது. சென்ற மாத பயிற்சியை தவறவிட்டவர்கள் இம்மாத பயிற்சியில் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம். அக்கா அக்கா வாடி வா. இப்பதான் இந்த வீட்டுல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னத்தடி பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி. 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது. உன் உள்ள கண்ணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையை தான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்துருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி. என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றியா? பள்ளிக்கூடம் தான் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இதெல்லாம் எல்லாமே அதாவது இந்த குழுல உள்ள ஒருத்தர் வரணும். அவங்க வந்து திரும்ப மக்கள்கிட்ட வந்து எல்லா செய்தியும் சொல்லிடுவாங்க. 20 பேருக்கும் இது எல்லாமே என்ன வரணும்? தீர்மானத்தை எழுதிடணும். யாரு வர்றாங்கிறத எழுதிடணும். கூட்டுறதுக்கு சென்ற உறுப்பினர் போட்டு அவங்க பேர் எழுதிடணும். திருமதி கலா, இப்ப கலா இந்த மாசம் வர்றாங்கன்னு. ராணி வர்றாங்கன்னா ராணி, யார் வர்றாங்களோ அவங்க பேரை எழுதிடணும். அது இந்த தீர்மானம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இதுதான் அந்த பக்கத்துல இருக்கும். கீழே முடிவுல வந்து நன்றியுரை போடணும். கூட்டம் நன்றியுடன் அனைவருக்கும் நன்றி கூறி கூட்டம் இனிதே முடிவடைந்தது அப்படின்னு எழுதி கீழே சீல் வச்சு கையெழுத்து போடணும். நாட்டுப்பண் கூட பாடுவோம் இல்லையா? இறைவனுக்கம் போடுறப்ப நாட்டுப்பண் முடிச்சாகணும். இன்னும் இறைவனுக்கம் பாடி துவங்குறோம், அப்புறம் முடிக்கணும்ல. அப்ப நாட்டுப்பண்ணுடன் பாடி கூட்டம் முடிவடைந்தது அப்படின்னு கட்டாயம் சீல் வச்சு கையெழுத்து போடணும். அடுத்த மீட்டிங் எப்பங்கிறதையும் அதுல குறிச்சிடணும், காமிச்சிடணும். கட்டாயம் காமிக்கணும். அடுத்த கூட்டம் கெட்டிங் போட ஒன்னொன்னு கெட்டிங் போடணும். ஃபர்ஸ்ட் இறைவணக்கம், அடுத்து வருகை பதிவேடு, அதுக்கப்புறம் சேமிப்பு, சந்தா வசூல், வங்கியில் செலுத்துவது, அதுக்கப்புறம் பொதுவான செய்திகள்னு போட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் நலத்திட்ட உதவிகள்னு போட்டு அதை என்னென்ன கொடுக்குறாங்கன்றதை எழுதணும். பொதுவாக திருப்பி கருத்துக்கள்லாம் சொல்லணும். கூட்டத்துக்கு கட்டாயம் வரணும். அதுக்கப்புறம் அடுத்த கூட்டம் நாட்டுப்பண் போடக்கூடாது. அடுத்த கூட்டத்தை காமிச்சிட்டு அதுக்கு நாட்டுப்பண் போட்டு முடிச்சுட்டு சீல் வச்சு கையெழுத்து போட்டுறணும். 2 பேரும் கட்டாயம். பேங்க் போற 2 பேர் மட்டும். 20 பேர் இந்த பக்கத்து போடணும். பேங்குக்கு போறது 2 பேர் தேர்வு பண்ணிருப்போம். அந்த 2 பேர் மட்டும் தான் சீல் வச்சு
கையெழுத்து போடணும். ஏன்னா எல்லாருக்கும் சீல் கிடையாது, ஒன்லி குழு மக்களுக்கு மட்டும்தான் சீல் வச்சு கையெழுத்து போற சலுகையை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்ப தனிப்பட்ட முறையில் யாராவது ஒரு பேர், இப்ப நானே பேங்க் போனா சீல் எல்லாம் கிடையாது, எனக்கலாம் கையெழுத்து தான் போட்டு பணம் போட முடியும். ஆனா இங்க குழுவுல இருக்கிறீங்கன்ற ஒரு அடையாளத்துக்காக சீல் வச்சு கையெழுத்து போடணும். இது இந்த தீர்மானோட வேலை. அதாவது இவங்க தான் பொறுப்பாளர்கள், இந்த கீழே போடுறவங்க பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 அப்படிங்கிற 2 பேரும் பேங்க் போகலாம், பேங்க்ல பணம் எடுக்கலாம், போடலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். பண பொறுப்பு ஃபுல்லா இவங்களோட கண்ட்ரோல் தான். ஆனா எல்லாமே மத்த மக்களோட கலந்து பேசிதான் இவங்க எடுக்க முடியும். தீர்மானம் கையெழுத்து இருக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாதான் பேங்க்லயே பணம் எடுக்க விடுவாங்க பேங்க். கண்டிப்பா, இல்லாட்டி விடவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தீர்மானத்துல இந்த பக்கம் தான் இருக்கணும். இப்ப தீர்மானத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க, என்னென்ன கத்துக்கிட்டீங்க இதுல இப்ப என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னம்மா தீர்மானத்தை பத்தி நல்லா தெளிவா சொல்லியிருக்கேன். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் அடுத்த நோட்டுக்கு போக முடியும். இப்ப இந்த தீர்மானத்துல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சொல்றேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜேஸ்வரி மேடம். நாங்கள் தீர்மானம் வந்து தேதி போட கற்றுட்டோம் மேடம். அதுக்கப்புறம் கூட்டம் எத்தனை தேதி கூடுறோமோ அந்த தேதியை தெரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து மேடம் இறைவணக்கம் பாடுவோம். அதுக்கப்புறம் பாடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, பாடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து வரிகை பதிவேடுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருக்கோம் அன்னைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து எழுதணும். எழுதணும். அதுக்கப்புறம் சேமிப்பு சந்தா எழுதணும். அப்புறம் உறுப்பினர் அத்தனை பற்றியும் கையெழுத்து வந்திருக்கவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும் மேடம். அதுக்கப்புறம் பொதுவான செய்தி சொன்னல அதான் ஹெட்டிங் போட்டு அது பொதுவான செய்திகள்ங்கிறது மீட்டிங் போன செய்தியை எழுதணும். மீட்டிங் போன செய்தி எழுதிட்டு அப்புறம் அசல் அதுக்கு முன்னாடியே அப்படிதானே மேடம்? அசல் உங்களுக்கு அடுத்த மாசம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சேமிப்பு அத பேங்க்ல போடுறோம், அதை எழுதிடணும். வங்கியில் செலுத்துவது எவ்வளவு செலுத்துவது அப்படின்னு எழுதிக்கணும் நம்ம. அதோட அப்புறம் வந்து இப்ப ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப தீர்மானம் தான் தெரியும் என்னென்ன எழுதணும் அப்படின்றத கத்துக்கிட்டீங்க. நீங்க அடுத்த மீட்டிங் எழுதும்போது உங்களுக்கு நல்லா பழக்கம் ஆயிடும். இதே மாதிரி நீங்க அடுத்த மாசத்துக்குள்ள 2 மாசம் மட்டும் நீங்க உதவி பண்ணுவீங்க. 2-3 மாசம் சொல்லி தரேன் பாருங்க. அப்புறம் நீங்க எனக்கு சொல்லி தந்துருவீங்க. சரி மேடம், தேங்க்யூ. இப்ப அடுத்த நோட்டுக்கு போவோமா? அடுத்த ஃபர்ஸ்ட் தீர்மானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் நோட்டு இப்ப முடிச்சிட்டோம். முதல் நோட்டு முடிச்சிட்டோம். அடுத்து சேமிப்பை பத்தி சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம குழு எதுவும் சேர்த்துருக்கு, குழு சேர்க்கிறோம், சேமிப்பு செய்யணும்னு தான் குழுவே சேர்த்துருக்கோம். அப்ப 2வது நோட்டு சேமிப்பு தான். சேமிப்பு நோட்டுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எல்லாரோட பேரையும் எழுதிக்கணும் முதல் பக்கத்துல. எவ்வளவு 20 பேர் இருக்கும், 20 பேரையும் எழுதிடணும். அதாவது முதல் பக்கத்திலேயே மேடம், முதல் பக்கத்துல பக்க அட்டவணைன்னு இருக்கும், எழுதிருக்கும். அதுல வரிசை எண் இருக்கும், கணக்கு தலைப்பு இருக்கும், பக்க எண் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பேர் என்ன, உங்க பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரினா 1ல இருந்து 10 வரைக்கும். இந்த சேமிப்பு பீரியட்ல 100 பக்கம் இருக்கும். எவ்வளவு பார்க்க 198 பக்கம் இருக்கு. அப்ப நம்ம 20 பேத்துக்கும் இதை அப்படியே டிவைட் பண்ணிக்கணும். ஒரு ஆளுக்கு 10 படம் 200 பக்கம் இருக்கு, 20 பேத்துக்கும் 200 பக்கம் சரியா போயிடும். 1ல இருந்து 10 வரைக்கும் ராஜேஸ்வரி, 11ல இருந்து 20 வரைக்கும் கலா, 21ல இருந்து 30 வரைக்கும் ராணி. இதை நீங்க கூட படிக்கலாமே, நீங்க மீதியை நீங்க படிங்க. இப்ப என்ன போட்டிருக்கு, 3 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? 4வது பேர் படிங்க. 4வது எழுதுங்க உங்க பேர். முதல்ல எழுதிக்கிறது மாதிரி 20 பேரை எழுதிடுவோம். ஆரோக்கியமேரி 31ல இருந்து 40 வரையும் பக்கம். 5 ரூத் மேரி 41ல இருந்து 50 பக்கம். அடுத்து எஸ் சமணசு மேரி 51ல இருந்து 60 மேடம். படிக்க தெரியாத மக்களே நாங்க புரிஞ்சுக்கோங்க பாருங்க. பிச்சையம்மாள் 61ல இருந்து 70 மேடம். ஏ விக்டோரியா 71ல இருந்து 80 மேடம். ஏ சுந்தரியம்மாள் 81ல இருந்து 90. சிவபாக்கியம் 91ல இருந்து 100 மேடம். பி பார்வதி 101ல இருந்து 110. இதே மாதிரி 20 பேருக்குமே எழுதிக்கணும். எழுதிட்டு பக்கத்தை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பணும். மறுபக்கம் என்ன இருக்கும், சேமிப்பு பேரேடு. இப்ப நீங்க உங்க பேர் எழுதுங்க. உங்க பேர் என்னது? ராஜேஸ்வரி. இங்க ராஜேஸ்வரி. எந்த மாசம் சேமிக்கிறீங்க நீங்க? வந்து இப்ப 7வது மாசம் 7ல தான் குழு நம்ம அமைச்சிருக்கோம். அப்ப 10/7/2015. இப்ப எவ்வளவு மாசம் கட்டணும்? முதல் மாசம் 100 ரூபாய். இந்த 100 நடப்பு கூட்ட சேமிப்புன்னு இருக்கு பாருங்க. இங்க முதல்ல படிச்சிருங்க மேடம். இந்த மேல இருக்கு இல்லையா, அது அப்படியே சேமிப்பு பேரேடுன்னு இருக்கும். இது படிங்க அப்படியே. சேமிப்பு பேரேடு சேவிங்ஸ் லெட்ஜர். இங்க என்ன இருக்கு? உறுப்பினர் பெயர். அடுத்த காலத்துல தேதி. ஃபர்ஸ்ட் ஒரு கட்டம் தேதி, அடுத்தது நடப்பு கூட்ட சேமிப்பு. இந்த மாசம் நம்ம எவ்வளவு கட்டுறோமோ அதை போடணும். இப்ப இந்த மாசம் எவ்வளவு போடுறீங்க? 100 ரூபாய். இந்த 100 தான் இங்க போடணும். அடுத்த கட்டம் மொத்த சேமிப்பு. இப்ப நம்ம இந்த மாசம் 100 ரூபாய் மொத்தம் எவ்வளவு இருக்கும்?
100 தான் இருக்கும். 100 தான் இருக்கும். 10 இப்ப நம்ம மாசம் அடுத்த 8வது மாசம்னா அடுத்த 100 சேர்ந்துக்கும். இங்க 200ன்னு எழுதணும். கூட்டி எழுதணும் மொத்த சேமிப்புல. நடப்பு கூட்ட சேமிப்புல சேமிப்பை மட்டும் எழுதிக்கிட்டே வரணும். அப்புறம் சந்தான்னு கேட்டு நம்ம சந்தா கட்டணும் 10 ரூபாய், அதையும் பக்கத்துல போடணும். இப்ப தேதியில ஒரு தேதியை போடணும். நடப்பு கூட்ட சேமிப்புல 100 ரூபாய், மொத்த சேமிப்பு 100 ரூபாய், சந்தா 10 ரூபாய். இங்க வந்து அடுத்த ஒரு பெரிய கட்டம் இருக்கும், ஊக்குனர் கையொப்பம். உங்க ஒரு குழு அமைச்சாலே 3 நபர்கள் வேணும். வங்கி போறது, பேங்க் போறது 2 பேரு, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஊக்குனர் வச்சுக்கணும். ஏன்னா 2 பேர் சேர்த்து தப்பு பண்ணிடுவாங்க. ஆனா 3 பேர் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு கட்டாயம் எங்கேயுமே 3 பேர் அந்த எந்த ஒரு மகளிர்கிட்ட ஒரு செய்தி சொன்னோம்னா டக்குன்னு ரீச் ஆகிறதுக்கு 3 பேர் வேணும். ஒரு ஆள் சொல்ல முடியாது. அதுக்காக ஊக்குலன்னு இருக்கும். பேங்க் போறத கையெழுத்து போடக்கூடாது. ஊக்குனர் யாரை தேர்வு பண்ணியிருக்கோமோ அவங்க அந்த இடத்துல கையெழுத்து போடணும் கட்டாயம். ஏன்னா ஊக்குனருக்கு தெரியணும் 100 ரூபா கட்டினது நான் வாங்கி வச்சுட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, அவள்கிட்ட பணம் கொடுத்து திடீர்னு ஓடிட்டான்னுவீங்க. கட்டாயம் அதுக்காக தான் ஊக்குனருக்கு தெரியப்படுத்தணும். 3வது ஆள் இவங்க 2 பேரையும் கண்காணிக்கிறதுக்கு 3வது ஊக்குனர் இருக்கும். அவங்க இந்த இடத்துல கையெழுத்து போடணும். கடைசி காலத்துல ஒரு சந்தான் இருக்கும், மொத்த சந்தா. அப்ப நம்ம அப்படி சேமிப்பு, மொத்த சேமிப்பு, சந்தா, மொத்த சந்தா 20 ரூபாய் அப்படி கூட்டி மாசம் மாசம் எழுதுதெல்லாம் கூட்டி போட்டுடணும். இதே மாதிரி 20 பேருக்குமே 10 பக்கம் ஒதுக்கணும். அடுத்த 10 பக்கம் 2வது ஆள் வந்துடும். இது யார் பேரும் அவங்களோட பேர் எழுதி, உங்களுக்கு என்ன ராஜேஸ்வரி என்ன எழுதணும் அதே மாதிரி கலாணி எழுதணும். கலாணி எழுதி கலாவோட சேமிப்பு 100 ரூபாய். தேதி ஒரே தேதி தான். ஏன்னா சேமிப்பு ஒரே நாள் எல்லாரும் கட்டணும். நான் இன்னைக்கு நீ நாளைக்கு கட்டக்கூடாது. ஏன்னா வசூல் பண்றோம், பணத்தை அவங்க செலவு பண்ணிடுவாங்க, வீட்டுல போட்டுருவாங்க. கூட்டத்துல அன்னைக்கே எல்லாரும் ஒன்னா பணம் கட்டணும்னா தான் பணம் வெளியே வீணா போகாது, தெரியாமலும் காணாம போகாது. 10ஆம் தேதி 20 பேர் வந்தோம்னா 20 பேர் ஒரே இடத்துல பணத்தை கட்டணும்னா 20ஆம் தேதி 20, 10, 15 போட்டு தேதியை போட்டு பணத்தை வசூல் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். கட்டாயம் சேமிப்பு பேரேடு எழுதியே ஆகணும். இது எழுத்துக்குள்ள சந்தா. இதே மாதிரி நீங்க இப்ப 20 பேர் இருந்தாலும் 18 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொன்ன அந்த 20 பேர்ல குறிச்சிட்டே இருக்கணும். குறிச்சி மாசம் மாசம் எழுதணும். அதுதான் சந்தா பேச வாங்குறோம் பாருங்க, அதுல எழுத்துக்குள்ளே 50 ரூபாய் கொடுத்துடணும். அப்பதான் நோட்டு ஒழுங்கா எழுதுவாங்க, இல்லாட்டி எழுத மாட்டாங்க. அதுக்காக தான் அதாவது குழு உறுப்பினர்களே எழுதுனா அவங்க எடுத்துக்கலாம். சும்மா யாரும் எழுத செய்ய மாட்டாங்க, வேலை கட்டு போடுவாங்க, நோட்டு வீணா போயிடும். கணக்கு நமக்கு முக்கியம். ஏன்னா நான் இப்ப 20 பேருங்க அவ்வளவு ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியாது. 4 பேர் கட்டவும் கொடுக்காம கொடுத்துட்டேன்ருவாங்க. ரெக்கார்டு இருந்தாதான் நீ இது மாதிரி உன் பேர்ல பணம் எழுதல, அப்ப நீ கட்டல சொல்ல முடியும். நம்ம கண்டிப்பா கட்டாயம் எதுக்கு 7 நோட்டு குழு பதிவேடு வச்சிருக்கோம். ஏமாத்திடுவாங்க கட்டாயம். சரி மேடம், இப்போ நீங்க இந்த முதல் தேதி சொல்லிட்டீங்க. இப்போ 2வது மாசம், அதாவது 8வது மாசம் நம்ம 100 ரூபாய் கொட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி போடுவோம் அப்படிங்கறத சொல்லுங்க. தேதி போடுவோம். இப்ப 8ஆம் தேதி 10ஆம் தேதி தான் ஒவ்வொரு வருடத்துல கூட்டம் வைப்போம். 10 இந்த மாசம் 7வது மாசம் 10/7/2015 பணம் வசூல் பண்ணிட்டோம். இப்ப பேங்க் 11ஆம் தேதி ஓபன் பண்ணிடுவோம். மறுநாள் பேங்க் உடனே பண்றாங்க. ஸ்டேட் பேங்க் என்ன பேங்க் ஓபன் பண்ணிட்டு அடுத்த மாசத்துக்கு அதே அடுத்த 10ஆம் தேதி ஏன்னா தீர்மானத்தை எழுதிடுவோம். அடுத்த கூட்டத்தை நீ 10ஆம் தேதி போட்டோம்னா அடுத்த 10 கூட்டம் சொல்லிடுவோம். வீடுலாம் அழைப்பு வச்சுக்க முடியாது. நம்ம பைனான்ஸ்காரங்க வீட்டுல போய் நிக்கிறதுக்கெல்லாம் அடுத்த 10ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஊக்குனர் வீட்டுக்கு வந்துடணும். எல்லா மெம்பர்ஸும் வந்துடணும். அவங்க கை பாஸ்புக்கோட வந்துடணும். அதனால நான் 100 எழுதிட்டு அவங்க கை பாஸ்புக் எழுதி கொடுத்துருவோம் கையோட. ஏன்னா அது எழுத நீ கட்டலன்னு சொல்லிடுவோம். எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நீ கட்டினதுக்கு அடையாளம். ஏன்னா பணம் பேங்க் போகுது, 2 நாள் தள்ளி போகலாம், சனியார் லீவ் வரும், பேங்க்ல மேனேஜர் இல்லாம இருப்பாங்க, மிஷின் வேலை செய்யாம இருக்கும், போட முடியாம திரும்பி வந்து இவ்வளவு ஒர்க் இருக்கு. அதனால நோட்டுலையும் கை பாஸ்புக்ல சேமிப்பு எழுதியே ஆகணும். இது சேமிப்பு. இப்ப தெரியுமா உங்களுக்கு சேமிப்பு பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? சேமிப்பு நோட்டுல சொல்லுங்க. இப்போ நீங்க 8வது மாசம் 100 ரூபாய் போட்டா எப்படி இந்த இடத்துல வரும் அப்படிங்கறத சொல்லுங்க. 9/10/7/2015 100 ரூபாய். இப்போ மொத்த சேமிப்பு 100 ரூபாய். இதே அடுத்த மாசம் 10/8/2015 100 ரூபாய் போட்டா இந்த இடத்துல என்ன 200 ரூபாய். ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, கத்துக்கிட்டீங்க. அடுத்த காலம் சந்தா 10 ரூபாய் சேர்த்து வந்தா இந்த மாசம் 10 பிளஸ் 10 20. இப்ப யார்கிட்ட கையெழுத்து வாங்க சொன்னேன்? கையெழுத்து. இப்ப சேமிப்பு பீரியட் போதுமா? புரியுது. நம்ம அடுத்த நோட்டு போவோமா? இப்ப இது வரைக்கும் 2 நோட்டு பாத்துருக்கோம். ஒண்ணு தீர்மான நோட்டு, அடுத்த சேமிப்பு பேரேடா, சேமிப்பு பேரேடு. ஆமா, சேமிப்பு. அதுக்கப்புறம் வந்து கடன் பேரேடுன்னு ஒரு நோட்டு, 3வது நோட்டு கடன் பேரேடு. அதுலயும் இந்த சேமிப்புல எழுதுற மாதிரியே 20 பேரை எழுதிடணும். நேர்களே, இதுவரை நாம் கேட்டது பணியாளர் ஜெயலலா அவர்கள் வழங்கிய குழுவில் உள்ள கணக்கு பற்றிய வகுப்பு. இந்நிகழ்ச்சியில் நாம் முதல் 2 நோட்டுகளில் கணக்கு எப்படி எழுதுவது என்பதை அறிந்து கொண்டோம். நாளைய நிகழ்ச்சியில் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை, அதாவது குழுவிற்கான அடுத்தடுத்த நோட்டுகளை எப்படி எழுதுவது, பராமரிப்பது என்பதை கேட்கவிருக்கிறோம்.
இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 9 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் மீண்டும் கேட்கலாம். தவிர ரேடியோ லைவ் என்கிற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.